வெல்கம் பயல் ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 4வது லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழுவின் உள்ளுறுப்பு அமைப்பு. வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு உள்ளுறுப்பு அமைப்பு. சரிங்களா? அனாட்டமி ஆஃப் எர்த்வொர்ம்னு சொல்லுவோம், உள்ளுறுப்பு அமைப்பு. ஸோ மண்புழுவின் உடற்சுவரானது மிகவும் ஈரத்தன்மையுடனும் மெல்லியதாகவும் மென்மையானதாகவும் தோல் போன்றும் மீள்தன்மையுடனும் உள்ளது. இது நம்மளுக்கு தெரியும். மண்புழுவில் உடல் சுவர் இருக்குது, பாடி வால்னு தமிழில் சொல்லுவோம். அந்த உடல் சுவரானது மிகவும் ஈரத்தன்மையுடன், தொட்டால் எப்படி இருக்குது, மாய்ஸ்டர், நல்ல ஈரமாக இருக்கும், ஈரத்தன்மையுடனும் மெல்லியதாகவும் சாஃப்டாக இருக்கும், மென்மையானதாகவும் தோல் போன்றும் மீள்தன்மை, நீங்கள் எழுத்தினா நெகிழும், மீள்தன்மையும் உள்ளது. ஸோ இந்த உடற் சுவரில் கியூட்டிக்கிள் என்ற அமைப்பும் எபிடெர்மிஸ் என்ற அமைப்பும் தசைகள் உடற்குழி எபித்தீலியம் ஆகிய அடுக்களும் காணப்படுகின்றன. இதுக்கு தெரியும் தெளிவாக. ஸோ இந்த உடற்சுவரில் கியூட்டிக்கிள் என்ற அமைப்பும் எபிடெர்மிஸ் என்ற அமைப்பும் தசைகள் உடற்குழி எபித்தீலியம் ஆகிய சிறப்பு அடுக்குகளும் இவற்றில் உள்ளன. ஸோ இங்கே எபிடெர்மிஸ் அடுக்கில் ஆதரவு செல்கள், சுரப்பு செல்கள், அடிப்படை செல்கள், உணர்வு செல்கள் ஆகியுள்ளன. ஸோ இப்போ இதில் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மண்புழுவின் உடற்சுவரில் கியூட்டிக்கிள், எபிடெர்மிஸ், தசைகள், உடற்குழி எபித்தீலியம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்குறது எபிடெர்மிஸ். அந்த எபிடெர்மிஸை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எபிடெர்மிஸ் அடுக்கில் அதில் காணப்படக்கூடிய எபிடெர்மிஸ் அடுக்கு இல்லைங்களா. ஸோ எபிடெர்மிஸ் என்ற அடுக்கில் ஆதரவு செல்கள் உள்ளன, சுரப்பு செல்கள் காணப்படுகின்றன, அடிப்படை செல்கள் காணப்படுகின்றன மற்றும் உணர்வு செல்கள் உள்ளன. ஆதரவு செல்லுங்கிறது ஸோ அந்த உயிரிக்கு ஆதரவாக இருக்கும். சுரப்பு செல்கள் அப்படிங்கிறது அந்த மண்புழுவில் ஏதோ ஒரு பொருளை சுரக்கின்றன, உற்பத்தி செய்கின்றன. அடிப்படை செல்லுங்கிறது அந்த உயிரிக்கு ஒரு உடற் கட்டமைப்பை தருபவைகள். உணர்வு செல்கள்னால் உடல் வெப்பமாக இருக்குதா, இல்லை ரொம்ப வெப்பம் குறைந்திருக்கிறதா, இல்லை ரொம்ப உப்புத்தன்மையுடன் இருக்கிறதா, ரொம்ப வெப்பமாக இருக்குது, எல்லாம் இந்த மாதிரியான சில சிக்கல்களை, சுற்றுப்புற சிக்கல்களை கண்டறிவதற்கு பயன்படக்கூடியது உணர்வு செல். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அம்சங்கள் அந்த எபிடெர்மிஸ் என்ற அமைப்பில் காணப்படுகின்றன. சரிங்களா? கூடவே அடுத்து நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உடற்குழி என்றால் என்ன, அடுத்த தலைப்பண்ணுங்க. உடற்குழி என்றால் என்னங்கிற அடுத்து தெரியுமா இருக்குது. அதாவது உடற்குழி அப்படின்னு என்னென்னா உணவு குழலுக்கும் உடற் சுவருக்கும் இடையே உள்ள அகன்ற உடற்குழி நேர்ம சட்டமாக செயலாற்றுகிறது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த உடற்குழி சீலோம் அப்படின்னு சொல்லுவோம். உடற்குழியை இங்கிலீஷில் சீலோம்னு சொல்லுவோம். அந்த சீலோமை நம்ம விரிவாக்கணும்னா, உடற்குழி என்பதை விரிவாக்கணும்னா 2 அமைப்புக்கு 2 அம்சங்களுக்கு இடையில் இருக்குது. உணவு குழலுக்கும், அதாவது உணவு பாதைன்னு கூட எடுத்துக்கலாம், உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும், உணவு பாதைக்கும் உடல் சுவருக்கும், உணவு பாதைக்கும் உடல் சுவருக்கும் இடையில காணப்படக்கூடியது ஸோ இந்த உடற்குழி. உணவு பாதை எப்படின்னா எங்கே தொடங்குதுன்னா நம்மளோட வாயில் தொடங்குது. உணவு பாதை என்ற அமைப்பானது நமது வாயில் தொடங்குகிறது. சரிங்களா? நமது வாயில் தொடங்கி நம்மளுடைய மலம் வெளியேறக்கூடிய மலத்துளாய் இருக்கு இல்லைங்களா, மலத்துளை. ஸோ அது வரைக்கும் உணவு பாதை. ஏன்னா நம்மளை வாயில் செல்லக்கூடிய, நம்ம வாய்ப்பகுதியில் செல்லக்கூடிய உணவு தான் இரைப்பையை அடைந்து செரிமானம் அடைந்து அதிலிருந்து உறிஞ்சப்பட்ட பின், சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட பின் அந்த சத்தில்லாத அந்த உணவு கழிவுகளே மலம் என்று அழைக்கக்கூடிய அம்சமாக வெளிவருகிறது. ஆக மொத்தத்தில் அது உணவு தான். மலம் என்று கூறினால் கூட சத்துக்கள் இல்லாத சத்தற்ற மலம் என்பது உணவு என்றே கூறலாம். உணவுப் பொருள் அம்சம் அது. ஆக மொத்தத்தில் எல்லாமே உணவு தான். அப்போ அந்த எது வரைக்கும் போகுதோ உணவு செல்கிறது, அது வரைக்கும் நம்ம உணவு பாதைன்னு சொல்லணும். அப்போ உணவு பாதை என்பது நம்ம வாயில் தொடங்கி நம்முடைய மலத்துளை வரை செல்கிறது. அப்போது இந்த உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும், உடல் உள்ள பாடி வால்னு சொல்லுவோம், அந்த உடல் சுவருக்கும் உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த குழிக்கு பேர், அகன்ற
குழியே உடற்குழி என அழைக்கிறோம். ஸோ இந்த உடற்குழி நீர்ம சட்டகமாக செயல்படுகிறது. அந்த இடையில காணப்படக்கூடிய குழியே உடற்குழிங்கிற அந்த உடற்குழியானது நீர்ம சட்டகமாக செயல்படுகிறது. நீர்ம சட்டகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம உடம்புல நம்மளமாக இருக்கக்கூடிய நன்கு வளர்ச்சி அடைந்த முதுகெலும்பு, அதாவது எலும்புகள் கொண்ட உயிரினங்கள் எது முதுகெலும்பு எலும்பு உயிரிகளில் உடலுக்கு வடிவத்தையும் ஒரு அம்சத்தையும் ஒரு வலுவையும் தரக்கூடியது எலும்புகள். ஆனால் இந்த நம்ம பார்க்குற எர்த்வம், அதாவது மண்புழுவில் எவ்விதமான எலும்புகளும் கிடையாது. முதுகெலும்பு அற்ற உயிரி, முதுகெலும்பு இல்லாத எலும்பில்லாத உயிரி. இந்த உயிரில் எப்படி வலு கிடைக்குதுன்னு தெரியணும். உடலுக்கு எவ்வாறு ஒரு வலு கிடைக்கிறது, நகர்கிறது, ஒரு உடலுக்கு வடிவம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் காணப்படக்கூடிய அந்த உடற்குழி திரவம், அதற்குள் உடற்குழி திரவம் இருக்குது. உடற்குழிக்கு உள்ள உடற்குழி திரவம் ஒரு அம்சம் இருக்குது. அது ஒரு திரவம். அந்த திரவம் தான் சரிங்களா ஒரு எலும்பை போன்று செயல்படுகிறது. ஒரு எலும்பு கொண்ட உயிரியில் எலும்பு எவ்வாறு செயல்படுகிறதோ அதை போலவே மண்புழுவில் உடற்குழி திரவமானது ஒரு சட்டகமாக, சரிங்களா, எந்த மாதிரி சட்டகம், நீர்ம வடிவத்தில் உள்ள சட்டகம், நீர்ம சட்டகமாக செயல்படுகிறது. சரிங்களா, ஒரு திரவ வடிவத்தில் உள்ள உடற்குழி திரவமானது சட்டகமாக எலும்பை போன்று செயல்படுகிறது. அதனால் உடற்குழி திரவத்தை நீர்ம சட்டகம், நீர்ம எலும்புன்னு சொல்லலாம். நீர்ம எலும்புன்னு கூட சொல்லலாம், அது நீர்ம சட்டகம் என அழைக்கலாம். இந்த உடற்குழி திரவத்தில் சரிங்களா சீலோமி ஃப்ளூயிடுன்னு சொன்னீங்களா, அந்த உடற்குழி திரவத்தில் சீலமோசைட் என்ற செல்கள் காணப்படுகின்றன. இது கேட்பாங்க. மண்புழுவின் உடற்குழி திரவத்தில் சீலமோசைட் என்ற செல்கள் காணப்படுகின்றன. அந்த செல்களுடைய மிக முக்கியமான பணி பார்த்திங்கன்னா இழப்பு மீட்டல். அதாவது மண்புழுவில் ஏதாவது பகுதி அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இழந்துட்டா அந்த பகுதி மீண்டும் மீட்டெடுத்து விடுகிறது. மீட்டெடுக்கன்னா உருவாக்கி கொள்கிறது. சில பகுதியில் உருவாக்கி, இப்போ நீங்கள் நம்ம சுவர் பள்ளி பார்த்துருப்பீங்க. சுவரில் இருக்கிற பள்ளியினுடைய வால் இருக்குல்லையா, வாழை துண்டிச்சிங்கன்னா ஸோ 1 மாதத்திற்குள்ளாகவோ 2 மாதத்திற்குள்ளாகவோ இல்லை 15 நாட்களுக்கு உள்ளாகவோ தான் இழந்த வாளை மீண்டும் உருவாக்கி விடுகிறது. இதற்கு பேர் இழப்பு மீட்டல். இழந்த வாளை மீண்டும் உருவாக்கி கொள்வதற்கு பேர் இழப்பு மீட்டல். அப்போ அந்த இழப்பு மீட்டல் என்ற அம்சத்திற்கு இந்த சீலமோசைட் செல்கள் உதவுகின்றன. அதுக்கடுத்தது நோய் தடைக்காப்பு. மண்புழுனுடைய உடம்பில் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பதற்கு நோய் தடைக்காப்பு அமைப்புகளாக இந்த சீலமோசைட் வேலை செய்கிறது. கூடவே காயங்கள் குணமாதல். ஸோ எதிர்பாராத விதமாக மண்புழுக்களில் காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயங்களை சரி செய்யக்கூடிய, குணமாக்கக்கூடிய அமைப்புகளாக சீலமோசைட்டுகள் உள்ளன. இது கேட்டு எழுத தெரியணும். சரி, மண்புழுவில் உள்ள உடற்குழி திரவம். சரிங்களா, நீங்கள் மண்புழுவில் உடற்குழி இருக்கு இல்லைங்களா, உணவு பாதைக்கும் உடற் சுவருக்கும் இடையில் உள்ள குழி உடற்குழின்னு சொல்லுவோம். அந்த உடற்குழிக்குள்ள ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவத்தோட பேர் உடற்குழி திரவம், சீலோமி ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். உடற்குழி திரவம்னு சொல்லுவோம். அந்த உடற்குழி திரவமானது பால் போன்றும், நல்லா வெள்ளை கலரில் இருக்குது, பால் போன்றும் காரத்தன்மையும் கொண்டிருக்கிறது. ஆக உடற்குழி திரவமானது பால் போன்றும் காரத்தன்மையுடனும் காணப்படுகிறது. சரிங்களா. ஸோ இந்த உடற்குழி திரவத்துக்குள்ளே வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துகள்களுடைய செல்கள், ஈலோசைட்னு சொல்லுவோம். துகள்களுடைய செல்கள், அமீபோசைட்டுகள், மியூக்கோசைட்டுகள், லியூக்கோசைட்டுகள் ஆகியவை காணப்படுகின்றன. சரிங்களா. ஸோ அப்போ இந்த மண்புழுவினுடைய உடற்குழி திரவமானது பால் போன்ற தன்மையுடனும் காரத்தன்மை கொண்டும் உள்ளது. கூடவே இந்த உடற்குழி திரவத்துக்குள்ள துகள்களுடைய ஈலோசைட் செல்கள் காணப்படுகின்றன, அமீபோசைட் செல்கள் காணப்படுகின்றன, மியூக்கோசைட் செல்கள் காணப்படுகின்றன, லியூக்கோசைட் செல்கள் ஆகியெல்லாம் நிறைந்துள்ளன. சரிங்களா, கேட்டது தெரியணும். ஸோ இதோட இன்றைய வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் அடுத்த புதிய தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.